வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடைகளில் இது செஞ்சால் மட்டும்தான் உங்கள் கார்டு ஆக்டிவேட்டில் இருக்கும், இல்லைன்னா உங்கள் கார்டு வந்து டீஆக்டிவேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் நடக்கிறது தமிழக ரேஷன் கடைகளில்? இதை நீங்கள் உடனடியாக செஞ்சே ஆகணுமா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்கலாம். கடைசி தேதி என்ன அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்குறோங்க. தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சலுகைகள் குறித்து இந்த தகவல் விவரிக்கிறது. குறிப்பாக நியாய விலை கடைகளில் கைவிரல் ரேகை பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்படும் பொழுது அதை எவ்வாறு சரி செய்வது என்பதற்கான விதிமுறைகளை இது தெளிவுபடுத்துகிறது. பாதிக்கப்பட்ட பயனாளர்கள் ஆன்லைன் வாயிலாகவோ அல்லது பிரத்யோக உதவி எண்கள் தொடர்பு கொண்டு தங்களின் புகார்களை பதிவு செய்யலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிக்கலை தீர்க்க அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மற்றும் பெயர் திருத்தம் போன்ற இதர சேவைகள், இணையதளம் மூலம் பெறும் வசதிகளையும் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்குறோம். தகுதியுள்ள மக்கள் அனைவரும் எந்தவித தடையுமின்றி தங்களின் உரிமை பொருட்களை பெறுவதை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கம். இத்தகைய நடைமுறைகள் மூலம் குடும்ப அட்டை தொடர்பான சேவைகள் மேலும் எளிமைப்படுத்தப்படுகிறது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஒரு ரேஷன் அட்டையில் பல திட்டங்கள் செயல்படும். அத்தியாவசிய பொருட்கள் வழங்குகிறோம், பண்டிகை கால பரிசுகள், தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகைக்கு உண்டான ரொக்க பணம், அத்தியாவசிய பொருட்கள், இலவச அரிசி, துவரம்பருப்பு, சக்கரை, கோதுமை, சமையல் எண்ணெய் மலிவு விலையில், மகளிர் உரிமை தொகை, தகுதியுள்ள மகளிருக்கு 1000 2500 உதவித்தொகை, தாய் மாணவர் திட்டம், முதியவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகே சென்று திட்டம். ஸோ ஏன் கைரேகை பதிவு ஆகுவதில்லை? கைரேகை ஏன் ஃபெயிலியர் ஆகுது? முதியவர்கள் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு தொடர் உழைப்பு காரணமாக, வயது முதிர்வு காரணமாக விரல் ரேகை தொடர்ந்து தேய்ந்து கொண்டு தான் இருக்கும். இயந்திரங்களில் பதிவு ஏற்படுவதில் ஏற்படும் சிக்கல் உங்கள் உரிமைக்கான தடை அல்ல. இது இயந்திரத்தில் ஏற்படுற சிக்கல். உங்கள் கை ரேகை போயிடுச்சு, அதனால் அதை மீட்டு மாற்றுறாங்க. சிக்கலை தீர்ப்பதற்கான இடைவெளிகள். புகார் அளித்த உங்கள் குடும்ப அட்டை எண்ணுடன் மாவட்ட நுகர்வோர் குறைநீர் டிஎன்பிடிஎஸில் இணையதளம் வாயிலாக புகார் செய்யலாம். இது சேவை. அதிகாரப்பூர்வ ஆய்வு. புகார் பதிவானதும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொள்வார்கள். தரவு புதுப்பிப்பு. உங்கள் கைரேகை விவரங்கள் வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டு சிக்கல் தீர்க்கப்படும். இது 7 10 நாட்களில் காலக்கெடுவில் உங்கள் பிரச்சனை சரி செய்யப்படும். 10 நாட்களை கடந்து இதில் போனால் என்ன ஆகும்? புகார் அளித்த பிறகும் நடவடிக்கை தாமதமானாலோ அல்லது சிக்கலாக தொடர்ந்தாலோ 1967 இல்லைனா 1800 இந்த கட்டணமில்லா உதவி எண்ணை அழைக்கவும் அதிகாரிகள் நேரடியாக உங்களுடைய புகாரை பதிவு செய்வாங்க. மேலும் பார்த்திங்கன்னா டிஎன்பிடிஎஸ் இணையதளத்தின் பிற ஆன்லைன் சேவைகள். பெயர் திருத்தம் டிஎன்பிடிஎஸ் இணையதளத்திலேயே பண்ணிக்கலாம். மொபைல் எண் மாற்றம் பிடிஎஸ் இணையதளத்திலே பார்த்துக்கலாம். குடும்ப உறுப்பினர் சேர்க்கம் நிறுத்தம் பிடிஎஸ் இணையதளத்தில். விண்ணப்பத்துடைய நிலை அறிதல் டிஎன்பிடிஎஸ் இணையதளத்தில் செக் பண்ணிக்கலாம். அனைத்து சேவைகளும் இப்போ ஆன்லைன் மூலம் வழங்கப்படுகிறது. உங்கள் உரிமை பொருட்கள் உங்களுக்கு மட்டுமே. ஸோ தொழில்நுட்ப தடைகள் உங்கள் உரிமையை பறிக்காது. ரேஷன் கடை, ஸ்மார்ட் அட்டை, உதவி எண்கள், டிஎன்பிடிஎஸ் இணையதளம், இது எல்லாத்தையும் வச்சு கைரேகை பதிவு ஆகவில்லை என்றாலும் பதற்றம் அடைய வேண்டாம். உரிய முறையில் புகார் அளித்து அத்தியாவசிய பொருட்களை எவ்வித தடையுமின்றி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கடைசி தேதி, உங்களுடைய கைரேகையை பதிவு செய்வதற்குண்டான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார அருகாமையில் இருக்கிற சேவை மையம்லாம் ரேஷன் கடைக்கே போயிட்டு கைரேகை பதிவை தயவு செய்து வச்சுக்கோங்க. இது இந்த 3 என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த வகை பிபிஎல் குடும்பத்தினருக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே வர இருக்குது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் இருக்குனாலும் இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் கேஒய்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த தகவல் ரேஷன் கார்டு மூலமாக நடைபெறும், இல்லைனா அப்படியே நின்றுடும். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.